அம்மா வந்து அரவிந்த்ன்னு பேர் வச்சாங்க. அத நான் மாத்தி அவந்திகான்னு வச்சுக்கிட்டேன். ஆப்ரேஷன் பண்றது ஒரு ஒரு நரக வேதனை தான் அது. யாருமே வந்து அது இல்ல இன்பம்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஆசைக்கு அந்த அந்த நரக வேதனை வந்து ஒரு சிறு துரும்பு தான். ஒரு ஆணால வந்து அந்த சர்ஜரி பண்ண முடியாது. அவனுக்கு நாளைக்கு போற ஃபங்ஷன் நெனப்பு இருக்காது. அவனுக்கு உறுப்பு அறுப்படுதே, அதுதான் அவனுக்கு வந்து இதுவா தெரியும். நான் ஒரு நல்ல திருநங்கைனால வந்து எனக்கு அந்த உறுப்பு முக்கியம் கிடையாது. அந்த ஃபங்ஷன் தான் வேணும். அதோட நோக்கத்தினால போய் தான் நான் சர்ஜரிங்க எல்லாம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கேத்த மாரி ஒரு பெண்மையா அவங்க வடிவமைச்சாங்க. கடைக்கு ஜூஸ் குடிக்க போனா கூட ஒரு ரூ. 2 காயின் எடுத்து கையில குடுத்துருவான். எதுக்கு கையில குடுக்குறான்னு கேட்டாக்கா, நான் வந்து கலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். அந்த மாரி ஒரு பார்வையில தான் வந்து எங்கள பார்க்குறாங்க. என்ன பெத்த தாய் வீட்டுக்கும், கூட பொறந்த அண்ணன் வீட்டுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அவன் மூஞ்சி கூட பார்க்கல. அவங்க கேட்ட கேள்விங்க அந்த மாரி. "நீ என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ணி கிழிச்சிடுவ? நீ இப்படி போய் என்ன சாதிச்சுடுவ? நீங்களா என்னைக்கு என்ன பெண்ணுன்னு சொல்லி ஏத்துக்கிறீங்களோ, உங்க புள்ளன்றத மறந்துட்டு வந்து என்ன ஏத்துக்கிறீங்களோ, அன்னைக்கு வந்து நான் உங்கள்ட்ட சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீ வந்து பிச்சை எடுக்க தான் போவ, அதுக்கு தான் போவ, இதுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு யாரு எங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாதிச்சு காட்டணும்னு எனக்குள்ள ஒரு வெறி. இப்போ எங்களோட ஆசை, எங்களோட எதிர்பார்ப்பு, எங்களோட லட்சியம் அனைத்துமே வந்து பெற்றவங்கள சார்ந்து தான் நாங்க வளர்றோம். அந்த ஆசை, லட்சியம்லாம் வந்து பெற்றவங்கள்ட்ட நாங்க சொல்லி, அவங்க ஏத்துக்கிட்டு, எங்கள நல்ல முறையில பார்த்துக்கிட்டாங்கன்னா, நாங்க இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியது, இவ்ளோ வந்து சமுதாயத்துல வந்து இவ்ளோ கொச்சமா பேசி எங்கள புறக்கணிக்கிறதுன்றது நடந்திருக்காது. பெத்த புள்ளையோட வாசம் எப்படி இருக்கும்னு பெத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வாசத்த அவங்க ஏத்துக்க நிலைமையில இல்ல. எங்க வீட்ல. மத்தவங்க வீட்ல நான் சொல்ல வரல. எங்க வீட்ல இல்ல. அவங்க என்ன வந்து அன்னைக்கு வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. நீங்க பெற்ற பிள்ளைய ஊனமா இருந்தாலும் ஏத்துக்கிறீங்க, குறைபாடா இருந்தாலும் ஏத்துக்கிறீங்க. ஏன் திருநங்கையா இருந்தா ஏத்துக்க மாட்றீங்க? நான் வந்து திருநங்கையா உணர்ந்து வெளி வரும்போது 4 பசங்க வந்து நான் தான் திருநங்கையா இருக்கேன். எங்க அண்ணன் கிடையாது. எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கிடையாது. நான் அப்படி போக, நான் கடைக்கு போவேன், நான் வரேன். என் பசங்க கூட நாங்க சுத்துறத பார்த்து, எங்க அண்ணன வந்து எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன்டா உன் தம்பி தங்கச்சி மாரி பண்றான்? அவன் ஏன்டா உன் தம்பி இந்த மாரிலாம் பண்றான்? எதுக்கு பொம்பள மாரி பண்றான்? நீ சரிப்படுத்த வேணாம், நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு கேட்டாங்க எங்க அண்ணன. எங்க அண்ணன் என்ன பண்ணா, அதெல்லாம் மனசுக்குள்ளயே வச்சுக்கிட்டான். அவன் வந்து கேட்கல. என்கிட்ட பேசுறது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே, அப்பத்துலேருந்தே நாங்க பேசுறது கிடையாது. அதெல்லாம் மனசுக்குள்ளயே வச்சுட்டு, அத்தன நாள் பேசாம இருந்து, கடைசியா வந்து எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் வந்து அதான் மந்திரவாதிகிட்ட கூட்டிட்டு போனாங்க, போலீஸ்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. எங்க ஆளுங்களே பெரியவங்கள்ட்ட கூட்டிட்டு போனாங்க. ரவுடி பசங்கள வர வச்சு அடிச்சாங்க. எல்லாம் பண்ணாங்க எங்க வீட்ல. அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து எங்க அண்ணன் என்ட்ட பேசுறான். "எதுக்கு அப்படி பண்ற? ஏன் அப்படி பண்ற? என்ன உன்னால இவ்வளோ பேர் கேட்கறாங்களே! உன்னால எனக்கு அசிங்கமா இருக்குது. அப்படி இப்படிலாம் பண்ணாத. பொம்பள மாரி நடந்துக்கிற. அப்பா பேர்ல கெட்டு போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொல்லும்போது, "இத்தன நாள் நீ சொல்லலையே! இத்தன நாள் நீ சொல்லி எனக்கு ஒரு ஆண்மையா நீ ஒரு வழி காமிச்சிருந்தா, நானே ஒரு ஆண்மையா உன் கூட ஒரு தம்பியா இருந்திருப்பேனே! நீ இல்லையே! நான் அக்கா கூட தானே இருந்தேன். அக்கா பண்ற ட்ரெஸ்லாம் தானே நான் போட்டிருந்தேன். அம்மா என்ன சாமா கழுவ சொல்லும்போது நீ எதுவுமே சொல்லலடா. அப்ப ஏன் என் தம்பி சாமா கழுவ சொல்ற? அவன பொண்ணா வளர்க்குறியா?" அப்ப நீ எங்க அண்ணன் என்ன கேட்கல. அதெல்லாம் கேட்காத கடைசியா கேட்டோனே நான் என்ன சொன்னேன், "இதுக்கப்புறமேட்டு நான் உன் கூட இருந்தாக்கா, நீயே அசிங்கம் தாழாம என்ன சாவடிச்சுருவ. என்னால உங்களுக்கு அசிங்கம் வேணாம். நீங்க உங்க உங்க அக்காவ நீ ஒரு இடத்துல கட்டி குடுத்துருக்க. அவங்களுக்கும் அசிங்கம் வேணாம். உன் குடும்பத்துக்கும் அசிங்கம் வேணாம். நீ நாளைக்கு வளர்ந்து ஒரு குடும்பமா ஆவ. என்னால உனக்கு அசிங்கம் வேணாம். நான் உன்ன விட்டு போறேன்டான்னு" சொல்லிட்டு எங்க அண்ணன விட்டு வந்துட்டேன் நானு. எங்க அண்ணன்றத விட எங்க ஃபேமிலியே விட்டுட்டு வந்துட்டேன் நானு. எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டு, அப்புறம் எங்க ஆளுங்க வீட்டுக்கு வந்தேன். எங்க ஆயாவ பார்த்தேன். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அவங்க ஒரு பேர் வச்சாங்க எனக்கு. அப்புறம் அவங்கள்ட்ட என்னோட எல்லா ஆசைகளும் சொன்னேன். அவங்க ஒரு ஒரு ஆசைய நிறைவேத்திட்டே வந்து, என்ன இப்ப வந்து முழுசா எனக்கு புடிச்ச மாரி என்ன மாத்தி உட்கார வச்சிருக்காங்க. முன்னாடி அம்மா வந்து அரவிந்த்ன்னு பேர் வச்சாங்க. அத நான் மாத்தி அவந்திகான்னு வச்சுக்கிட்டேன். நான் வந்த வயசுக்கும், நான் திருநங்கை ஆவறதுக்கும் சம்மந்தம் இல்லாதது. நான் வந்து சின்ன வயசுல வந்துட்டேன். அந்த வயசுல வந்து எனக்கு சர்ஜரிங்க எதுவுமே பண்ணக்கூடாது. நான் அப்படி இருந்தும் அவங்கள்ட்ட அடம் புடிச்சு, இடம் புடிச்சு இருந்தேன். அவங்க வந்து என்ன கண்டிச்சு, என்ன வந்து ஒரு நல்ல வழிக்கு வரணும், நீ வயசு வரணும்னு சொல்லிட்டு என்ன வெயிட் பண்ண வச்சு, ஒரு 18 வயசு ஸ்டார்ட் ஆகும்போது, எனக்கு வந்து சர்ஜரிலாம் பண்ணாங்க. எனக்கு ஆசைப்பட்ட மாரி சர்ஜரிங் பண்ணாங்க. எனக்கு ஃபங்ஷன் பண்ணாங்க. எனக்கு நலங்கு வச்சாங்க. எல்லாமே பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு ஃபங்ஷன் பண்ணி, எனக்கு முழு திருப்தியா, நான் ஒரு பெண்ணா எனக்கு எப்படி சடங்கு சுத்துவாங்களோ, அம்மா வீட்ல பிறந்திருந்தா ஒரு பெண்ணுக்கு, அது போல எனக்கும் செஞ்சு, என்னோட வாழ்க்கையில என்னோட பேராசைய வந்து பரிபூர்ண ஆசையா மாத்துனாங்க. ஆப்ரேஷன் பண்றது ஒரு ஒரு நரக வேதனை தான் அது. யாருமே வந்து அது இல்ல இன்பம்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஆசைக்கு அந்த அந்த நரக வேதனை வந்து ஒரு சிறு துரும்பு தான். அவங்களோட ஆசைக்கு அந்த நரக வேதனை ஒரு சிறு துரும்பு தான். அதனால வந்து அந்த வலி வேதனை ஒரு பெருசா தெரியாது. நாளைக்கு நடக்க போற ஃபங்ஷன் நெனச்சாக்கா, இன்னைக்கு இருக்கிற அந்த வலி வந்து மறந்துடும்.
வலின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவுதான், அது பெரிய வலி தான். அந்த வலி இல்ல இருக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது கொடூரமான வலி. அந்த வலி மறக்க நாளைக்கு வைக்க போற அது குருத்தணின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்ச பூசி ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அந்த சடங்குக்காக அத மனசுல வச்சுக்கிட்டாக்கா இந்த வலி வேதனைலாம் தெரியாது. அதுதான் ஒரு திருநங்கை வந்து சர்ஜரிங் பண்றதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆணால வந்து அந்த சர்ஜரிங் பண்ண முடியாது. அவனுக்கு நாளைக்கு போற ஃபங்ஷன் நெனப்பு இருக்காது. அவனுக்கு உறுப்பு அறுப்படுதே, அதுதான் அவனுக்கு வந்து இதுவா தெரியும். நான் ஒரு நல்ல திருநங்கைனால வந்து எனக்கு அந்த உறுப்பு முக்கியம் கிடையாது. அந்த ஃபங்ஷன் தான் வேணும். அதோட நோக்கத்தினால போய் தான் நான் சர்ஜரிங் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கேத்த மாரி ஒரு பெண்மையா அவங்க வடிவமைச்சாங்க. நான் வந்து 2016ல வந்து திருநங்கைக்குள்ள வரேன். 2016ல வந்து 17, 18 வரைக்கும் கலெக்ஷனு ஒரு சின்ன சின்ன வேலைங்க பார்த்துட்டு சர்ஜரிங் தேவையான காசை வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். 18ல வந்து நான் சர்ஜரிங் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் நடந்துடுச்சு. நான் ஒரு பெண்மையா ஆயிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு சாதிக்கணும். எத எப் எத நம்பி எப்படி நம்மள வீட்ட விட்டு நீ வந்து பிச்சை எடுக்க தான் போவ, அதுக்கு தான் போவ, இதுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு யாரு நம்மள அசிங்கப்படுத்தி அமைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாதிச்சு காட்டணும்னு எனக்குள்ள ஒரு வெறி. அப்படி இருக்கும்போது இங்க ஸ்நேகிதி ஆஃபீஸ் மூலியமா ஃபேஷன் ஷோ நடந்தது. அதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் 2018ல வந்து ஃபேஷன் ஷோ ஏறினேன். அதுல பிரைஸ் கிடைக்கல இருந்தாலும், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கனால என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். செகண்ட் வந்து மிஸ் சென்னை அதே இதுல நடத்துனாங்க. அப்ப நான் செகண்ட் வந்தேன். அப்புறம் வந்து நேஷனல் பிரைடல் ஷோ நடந்தது. அது 2019, 20, 21, 22 வந்து ஒரு 5 ஷோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். பிரைடல் ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல 30 பேர்ல டாப் 5 செலக்ஷன் பண்ணாங்க. டாப் 5ல வந்து டாப் 2வா வந்தேன் நானு. டி நகர்ல நடந்தது. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் குடுத்தாங்க. அந்த மாரி வந்து நான் 5 ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன். 6வதா வந்து இப்ப பார்ன் டூ வின்ல வந்து மிஸ் சவுத் இந்தியன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்தது. அதுல வந்து டாப் 7ல வந்தேன். எப்படியாச்சும் டைட்டில் வின் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. அதை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா சமுதாயத்துல ஒரு இடத்துக்கு போறோம்னாக்கா அங்க வந்த உடனே ஒரு கடைக்கு ஜூஸ் குடிக்க போனா கூட ஒரு ₹2 காயின் எடுத்து கையில கொடுத்துருவான். எது கையில கொடுக்குறான்னு கேட்டாக்கா நான் வந்து கலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். அந்த மாரி ஒரு பார்வையில தான் வந்து எங்களை பாக்குறாங்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து இப்ப வந்து பார்ன் டூ வின்ல வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஆரோ ஒரு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன். என்னை பார்த்து நிறைய திருநங்கைங்க வந்து அந்த கிளாஸ் சேர்றாங்க. அப்படியே வந்து கத்துக்கிறாங்க. என்னை பார்த்து நிறைய திருநங்கை வளர்ந்து வராங்க. அவங்க வந்து ஃபேஷன் ஷோ மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் இப்போ கண்டினியூஸா போயிட்டு இருக்காங்க. நானே வந்து இப்போ மாடலிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். மிஸ் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் டைட்டில் வாங்கணும்னு என்னோட ஆசை. அதை நோக்கி இனி வர காலத்துல நான் பயணிப்பேன். வீட்டுக்கு நான் போறதில்ல. எல்லா ஃபேமிலி வீட்டுக்கு போனாலும், என்னை பெத்த தாய் வீட்டுக்கும், கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கும், இன்னைக்கு வரைக்கும் நான் அவன் மூஞ்சி கூட பார்க்கல. அவங்க எனக்கு கேட்ட கேள்விங்க அந்த மாரி. "நீ என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ணி கிழிச்சிடுவ? நீ இப்படி போய் என்ன சாதிச்சிடுவ?" நான் அப்ப சொல்லிட்டு வந்தேன், "நான் இதெல்லாம் சாதிச்சு அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து என்னை என் மகள்ன்னு சொல்லி என்னை கை பிடிச்சு நீங்க கூப்பிட்டு வந்தா தான் நான் உங்க மூஞ்சில முழிப்பேன், உங்கள பார்ப்பேன். அது வரைக்கும் நான் உங்கள பார்க்க மாட்டேன், உங்கள்ட்ட பேச மாட்டேன். நீங்களா என்னைக்கு என்ன பெண்ணுன்னு சொல்லி ஏத்துக்கிறீங்களோ, உங்க புள்ளன்றத மறந்துட்டு வந்து என்னை ஏத்துக்கிறீங்களோ, அன்னைக்கு வந்து நான் உங்கள்ட்ட சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்." அவங்களும் நிறைய இதுலலாம் வந்து என்ட்ட ஃபோன் பண்ணி பேச பார்த்தாங்க. நானும் ஒரு சில டைம்ல மன கஷ்டத்துல இருந்து ஒரு பல வார்த்தைகள பேச பார்த்தேன். அவங்க வந்து என்னதான் நம்ம பேசினாலும் வந்து ஃபேன் சட்டை போட்டுக்கோ அப்படிதான் சொல்லிட்டு எனக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க தவிர, சரி நீ தவறிட்ட, போயிட்ட, ஊனமுற்றவனால என் புள்ளன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு வரைக்கும் நீ ஏத்துக்கல. அவங்க ஏத்துக்காத காரணத்தினால வந்து நானும் அவங்கள ஒரு தாய் ஏத்துக்கவும் இல்ல. ஏத்துக்கவும் மாட்டேன். மதிப்பில்லாத இடத்துல நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்டு வளர்ந்ததுல நம்ம உச்சக்கட்டம் அடைஞ்சு நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சந்தோஷம் கெட்டுறக்கூடாது இல்லையா? அவங்கள பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ, நம்ம போயிட்டு நம்மள ஏத்துக்காத இடத்துல, ஐயோ! இப்படிலாம் இருக்காங்களா, அப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேதனைக்கு ஏற்கனவே திருநங்கையானதே பெரிய வேதனை. இதுல இவங்க குடுக்குற வேதனை நம்ம ஏத்துக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை நம்ம தவறி போயிடும். அந்த தவறுதல வந்து தவற விடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு வந்து அவங்கள பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க பெத்தவங்கள பார்க்கறது கிடையாது. இப்போ எங்களோட ஆசை, எங்களோட எதிர்பார்ப்பு, எங்களோட லட்சியம் அனைத்துமே வந்து பெற்றவங்கள சார்ந்து தான் நாங்க வளர்றோம். அந்த ஆசை, லட்சியம்லாம் வந்து பெற்றவங்கள்ட்ட நாங்க சொல்லி, அவங்க ஏத்துக்கிட்டு, எங்கள நல்ல முறையில பார்த்துக்கிட்டாங்கன்னா, நாங்க இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியது, இவ்ளோ வந்து சமுதாயத்துல வந்து இவ்ளோ கொச்சமா பேசி எங்கள புறக்கணிக்கிறதுன்றது நடந்திருக்காது. அவங்க வந்து எங்கள வந்து வெளிய அனுப்பவ தான் பெத்தவங்களே வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணா என்னன்னு சொல்லிட்டு தான் சமுதாயம் வந்து எங்கள வந்து புறக்கணிக்குது. பெற்றோர்கள் வந்து எங்கள வெளிய அனுப்பாம இருந்தாக்கா, நாங்க வந்து இந்த மாரி கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். அவங்க கூடயே இருந்து எங்களோட இதுவெல்லாம் எங்களோட உணர்வ அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவங்க பெத்த புள்ள தானே.
பெத்த புள்ளையோட வாசம் எப்படி இருக்கும்னு பெத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வாசத்த அவங்க ஏத்துக்க நிலைமை இல்ல. எங்க வீட்ல. மத்தவங்க வீட்ல நான் சொல்ல வரல. எங்க வீட்ல இல்ல. அவங்க என்ன வந்து அன்னைக்கு வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. பெற்றவங்க வந்து எங்கள அரவணைக்கணும். அவங்க அரவணைச்சு தான் பெற்ற புள்ளை எப்படி இருந்தாலும், ஊனமற்ற புள்ளையா இருந்தாலும் தான் தான் வளர்க்கணும். அழகா இருந்த புள்ளையும் தான் தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு பெற்றோங்களோட கடமை அது. அந்த கடமைய வந்து அவங்க நிறைவேற்றணும். அந்த கடமைய அவங்க நிறைவேற்றாத காரணத்தினால தான் நாங்க இவ்ளோ கஷ்டப்படுறது, இவ்ளோ அசிங்கப்பட்டு, இவ்ளோ வேதனைக்கு உட்படுறோமே. அவங்க கூட இருந்து எங்களோட உணர்வெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு, உனக்கு என்ன தேவை? எது வேணும்? எல்லாம் வந்து பெற்றவங்க வந்து அனுசரிச்சு எங்கள பார்த்துக்கிட்டாங்கனாக்கா, இவ்ளோ கஷ்டம் வராது. யாரையும் வந்து அப்படி விட்றாதீங்க. நாங்களும் வந்து உங்க பிள்ளைங்க தான். நீங்க பெற்ற பிள்ளைய ஊனமா இருந்தாலும் ஏத்துக்கிறீங்க, குறைபாடா இருந்தாலும் ஏத்துக்கிறீங்க. ஏன் திருநங்கையா இருந்தா ஏத்துக்க மாட்றீங்க? நாங்களும் உங்க பிள்ளைங்க தானே! எங்களையும் ஏத்துக்கோங்க. எங்களையும் அரவணைங்க. நாங்க உங்கள வந்து விட்டுற மாட்டோம். நீங்க வளர்க்குற ஆண், பெண்ணுங்க வந்து கல்யாணம் ஆயி, குழந்தை குட்டி ஆனோனே உங்கள ரோட்ல விட்டுடுறாங்க. ஆனா திருநங்கை வந்து யாருமே வந்து அவங்க தாய ரோட்ல விட்டதா சரித்திரம் கிடையாது. திருநங்கை கூட இருக்கிற தாயும், தந்தையும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க எங்கள மட்டும் ஏன் நீங்க ரோட்ல இப்படி விட்டுறீங்க? நீங்க அப்படி ரோட்ல விடாம இருந்தீங்கனாக்கா, நாங்க இவ்வளோ கஷ்டப்பட போறது கிடையாது. நீங்க எங்கள அரவணைச்சீங்கனாக்கா, நாங்க வந்து அசிங்கப்பட போறது கிடையாது. நீங்க முதல் புறக்கணிக்கிறதுனால தான் சமுதாயம் எங்கள வெறுக்குது. எங்கள வெறுக்கிற காரணமும் நீங்க தான். பெற்றவங்க சரி கிடையாது. அதனால தான் நாங்க சரியா வளர்றது கிடையாது. இருந்தாலும் எங்க சமுதாயத்துக்குள்ள ஒரு கட்டுமானத்துக்குள்ள நாங்க கரெக்ட்டா இருக்கிறதுனால நாங்க வளர்றோம். நெறைய திருநங்கை சூசைட் பண்ணிக்கிற காரணம், எல்லாம் பண்ணிக்கிற காரணம், அவங்க வந்தோம், பெண்மையானோம், அடைஞ்சிட்டோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண நம்பி போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுவே பெற்றவங்க கூட இருக்க திருநங்கை வந்து ஒரு ஆண நம்பி போய் சூசைட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து கை கழுவிடுற காரணத்துலலாம் ஒரு ஆண் கைய பிடிச்சு அவங்க கழுத்துல கயிறு மாட்ட வேண்டிய காரணமே. திருநங்கை வாழ்க்கையில காதல் எனும் வரும் ஆண்கள் அனைவரும் ஒரு கபட நாடகம் தான். அவங்களோட ஆசை, அவங்க இச்சை, அவங்களோட பூர்ணம் அடையிற வரைக்கும் ஒரு பணத்துக்காகவும், கேவலம் எங்களோட உடம்புக்காகவும், எங்களை ஏமாற்ற நினைத்து எங்களிடம் பாவத்தை சுமந்து விடாதீர்கள். நாங்களும் ஒரு ஜீவன் தான். எங்களுக்கும் மனசு, வேதனை அனைத்தும் இருக்குது. உங்களோட பணத்தாசைக்காக எங்களிடம் பழகி, எங்களுக்கு பணத்திற்கு நீங்க பலியாகாதீங்க.